நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். எஸ்பிஐ வங்கியில் வாடிக்கையாளராக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே நவம்பர் 31 தான் கடைசி தேதி அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நிறைய விதமான அறிவிப்புகள் சலுகைகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனாலேயே வாடிக்கையாளர்கள் அப்படின்றதும் நம்ம இந்தியா முழுக்க ரொம்பவே அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்ட வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது இந்த எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அனைவருமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஏடிஎம்மில் போயிட்டு பணம் எடுத்து கையில் கேஷ் வச்சு செலவு பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இதனால் சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில தான் வருகின்ற டிசம்பர் 1, 2025 முதல் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஒரு முக்கிய சேவையை நிறுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் எஸ்பிஐ மற்றும் யோனோ லைட் இந்த 2 ஆப்புமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஆப்புகள்னு தெரியும். இதில் நிறைய விதமான சேவைகளை நம்ம வீட்டில் இருந்தே நம்ம வந்து அனைத்துமே பண்ணிக்க முடியும். இந்த நிலையில தான் இந்த ஆன்லைன் எஸ்பிஐ மற்றும் யோனோ லைட் ஆப்பில் இருக்கக்கூடிய கேஷ் பணமாற்று வசதியை நவம்பர் 30, 2025 பிறகு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இந்த கேஷ் மூலமாக நம்ம வந்துட்டு ஒரு பயனாளிக்கு மொபைல் நம்பரை இல்லைனா இமெயில் ஐடி வச்சு பணம் பரிமாற்றம் அப்படின்றது நடத்திட்டு வந்துட்ருப்போம். ஆனால் இந்த ஆப்ஷனை இனிமேல் நாங்கள் கட் பண்ணுறோம் அப்படின்றத எஸ்பிஐ வந்து அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 1 இதை பயன்படுத்த முடியாது. இதற்கு பதிலாக நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய சில கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரியான யூபிஐ ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணி பயனடையலாம் அப்படின்றதையும் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. 2வது முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்பிஐயில் கரண்ட்டு, சேவிங்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு மினிமம் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத பண்ணியிருக்கணும். ஒரு சில நபர்கள் வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே நடத்தாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கணக்குகளில் ஸ்கேமர்ஸ் வந்துட்டு டைரெக்டாக அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸை நிகழ்த்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நடந்திருக்கு அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் சட்ட சிக்கலில் சிக்க நேரிடும். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து அந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை உடனே முடக்கம் செஞ்சுருங்க. இல்லைனா அகெயின் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற அப்டேட்டையும் வந்து எஸ்பிஐ தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இவை 2 தான் இப்போ அமலுக்கு வந்திருக்கக்கூடிய முக்கிய மாற்றங்கள். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.